வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். ஒவ்வொரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் ஏதாவது ஒரு போஸ்ட்டில் குறிப்பிட்ட கால வரம்புக்குள்ளே அவர் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்டல் டெஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது ஸ்பெஷல் டெஸ்ட் எதையாவது பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சர்வீஸ் கண்டிஷன்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கும். அப்போ தான் அவருக்கு சர்வீஸ் ரெகுலரைசேஷன் பண்ணுவாங்க, இல்லை ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். சப்போஸ் ஒருத்தர் அந்த மாதிரி குறிப்பிட்ட கால வரம்புக்குள்ளே அவருடைய டிபார்ட்மெண்டல் டெஸ்ட்டு எழுதி பாஸ் பண்ணாமல் இருந்தாலோ அல்லது அவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஸ்பெஷல் டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணாமல் விட்டுட்டாலோ அவருக்கு அந்த சர்வீஸ் ரெகுலரைசேஷன் நடக்காது, அல்லது ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் சில நேர்வுகளில் ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க. சரி, இப்போ ஒருத்தர் தொடர்ந்து அந்த டிபார்ட்மெண்டல் டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கார் அல்லது அந்த ஸ்பெஷல் டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கார், ஆனால் அவரால் பாஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ அவருக்கு சர்வீஸ் ரெகுலரைசேஷன் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம், அல்லது ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ண வேண்டிய அவசியம் இருக்கலாம், அல்லது ப்ரமோஷன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் அவருக்கு அந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதுறதுலேருந்து அல்லது அந்த ஸ்பெஷல் டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணுறதுலேருந்து அவருக்கு ரிலாக்ஸேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வரும். இப்போ அந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் வாங்கணும்னு சொன்னால் அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ப்ரப்போசல் அனுப்பிச்சு கவர்மெண்ட்லேருந்து ரிலாக்ஸேஷன் ஆர்டர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த சர்வீஸை ரெகுலரைஸ் பண்ணணும், அல்லது ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணணும், அல்லது ப்ரமோஷனுக்கு அவரை பரிசீலனைக்கு எடுத்துக்கணும். இப்போ அந்த மாதிரி ஒருத்தருக்கு அந்த எக்ஸாம் எழுதுறதுலேருந்து எக்ஸம்ஷன் வாங்கணும்னு சொன்னால் என்னென்ன கண்டிஷனை அவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கவர்மெண்ட்டில் ஏற்கனவே ஒரு ஜிஓசி பண்ணியிருந்தாங்க. அரசு ஊழியர்களோட ஓய்வு பெறும் வயது 58 இருந்தபோது கவர்மெண்ட் இதுக்கு ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறதுலேருந்து எக்ஸம்ஷன் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் 53 வயசை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அவர் என்ன டெஸ்ட் எழுதியிருக்கணுமோ அந்த டெஸ்ட்டுக்கு 5 அட்டம்ப்ட்டு அவர் பண்ணியிருக்கணும். 5 அட்டம்ப்ட் அடித்ததுக்கான எவிடன்ஸாக ஹால் டிக்கெட்டு வச்சுருக்கணும். அதே மாதிரி அந்த 5 அட்டம்ப்ட்லேயும் அவர் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிருக்கணும். அதுக்கு டிஎன்பிஎஸ்சியினுடைய புல்லட்டினை வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய சர்வீஸ் ரெக்கார்டு க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி 3 கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. ஒன்று, 53 வயசை அவர் நிறைவு பெற்றிருக்க வேண்டும், 5 அட்டம்ப்ட் அடிச்சிருக்கணும், அவருடைய சர்வீஸ் ரெக்கார்டு கிளியராக இருக்கணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. இப்போ அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது 60 உயர்த்தப்பட்டிருக்கு. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் ஜிஓ எம்எஸ் நம்பர் 41 ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட் டேட்டட் 9/5/2023 இதில் ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே வெளியிடப்பட்ட ஜிஓக்கு இது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பழசில் 53 வயசுன்னு நிர்ணயம் பண்ணதை இந்த ஜிஓ படி ஒருத்தர் 55 வயசு நிறைவு பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. 55 வயசு முடிஞ்சிருக்கணும், அதே மாதிரி 5 அட்டம்ப்ட் அடிச்சிருக்கணும். அந்த 5 அட்டம்ப்ட் அடித்தார் அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸாக ஹால் டிக்கெட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி 5 அட்டம்ப்ட்லேயும் அவர் ஃபெயிலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸாக டிஎன்பிஎஸ்சி புல்லட்டினை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த 3வது கண்டிஷன் அவருடைய சர்வீஸ் ரெக்கார்டு ரொம்ப கிளியராக இருக்குது, சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது அப்படின்னு நிர்வாகம் அவருக்கு சர்டிஃபிகேட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ப்ரப்போசலை வச்சு தான் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும். 55 வயசு முடிச்சிட்டாரு, அவரால் மேற்கொண்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு முடியாது, ஏற்கனவே 5 அட்டம்ப்ட் அடிச்சிருக்காரு, 5 அட்டம்ப்ட்லேயும் அவர் ஃபெயில் ஆகிருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஹால் டிக்கெட்டையும் அந்த டிஎன்பிஎஸ்சி புல்லட்டையும் எவிடன்ஸாக வைக்கணும். அப்புறம் அவருடைய சர்வீஸ் ரொம்ப திருப்திகரமாக இருக்குது, அதனால் அவருக்கு இந்த எக்ஸாம் எழுதுறதுலேருந்து எக்ஸம்ஷன் கொடுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு அந்த ஹெச்ஓடி மூலமாக ப்ரப்போசல் அனுப்பிச்சா கவர்மெண்ட்டை அதை கன்சிடர் பண்ணி அந்த இண்டிவிஜுவலுக்கு எக்ஸாம் எழுதுறதுலேருந்து எக்ஸம்ஷன் கொடுத்து ஆர்டர் இஷ்யூ பண்ணும். அதுக்கப்புறம் தான் அந்த இண்டிவிஜுவலுக்கு அந்த எக்ஸம்ஷனை பேஸ் பண்ணி அவருக்கு சர்வீஸ் ரெகுலரைஸ் பண்ணணும்னு சொன்னால் ரெகுலரைஸ் பண்ணலாம்.
இல்லை ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் ரிசீவ் பண்ணணும்னு சொன்னால் ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் ரிசீவ் பண்ணலாம். இல்லை அவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு அவரை பரிசீலனைக்கு எடுத்துக்கலாம்னு சொன்னால் அதன்படி செயல்படலாம். சரி, இப்போ என்ன டவுட் வருது அப்படின்னு சொன்னால், இப்போ குரூப் 4ல் நிறைய பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்து இந்த 55 வயசுக்கு கீழே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு நபர் உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, ஒருத்தர் 55 வயசில் தான் குரூப் 4ல் செலக்ட் ஆகி அப்பாயின்மெண்ட் ஆகிறாரு, ஜூனியர் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணிட்டார். இப்போ இந்த விதியின்படி அல்லது இந்த ஜிஓப்படி அவருக்கு வந்து எக்ஸாம்ஷனை ஸ்ட்ரெயிட்டாக வாங்க முடியுமா அப்படின்னா வாங்க முடியும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னு சொன்னால், அவர் வரும்போதே 55 வயசு முடிச்சுட்டு வந்துட்டார். இனிமேல் அவர் வந்து 5 அட்டம்ப்ட் அடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அந்த 55 வயசு கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ஏன் எக்ஸாம்ஷன் அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் 55 வயசுக்கு மேலே ஒரு எக்ஸாமில் போய் எழுதி ஒரு தேர்வில் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது முடியாது. அப்படிங்கிறதுனால தான் அந்த 55 வயசுங்கிறத நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் சர்வீஸில் என்ட்ராகும்போதே 55 வயசை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொன்னால், அந்த அடுத்த கண்டிஷனை அவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. என்னன்னா, அவர் 5 அட்டம்ப்ட் அடிச்சிருக்கணும், ஹால் டிக்கெட் வச்சுருக்கணும், டிஎன்பிஎஸ்சி புல்லட்டின் வச்சுருக்கணும்னு அந்த 2வது கண்டிஷன் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து இவருக்கு அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா 55 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் சர்வீஸ்க்கே வர்றாரு. இனிமேல் அவர் வந்து 5 அட்டம்ப்டெல்லாம் ட்ரை பண்ண முடியாது. அதனால் 55 வயசு அவர் கம்ப்ளீட் பண்ணி வந்துட்டார், அவருடைய சர்வீஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே அவருக்கு வந்து ரிலாக்ஸேஷனுக்கு கவர்மெண்ட்டுக்கு ப்ரொபோசல் அனுப்பிச்சு ரிலாக்ஸேஷன் ஆர்டர் வாங்கிக்கலாம். அதனால் இந்த ஜியோவில் இந்த 3 கண்டிஷன் இருக்குங்கிறதுக்காக அதை அப்படியே பிளண்டாக நம்ம வந்து கொண்டு போய் அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணி அந்த 5 அட்டம்ப்ட் அவர் அடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் பார்க்க வேண்டியது இல்லை. இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? நன்றி, வணக்கம்.